அப்போ என்னென்னலாம் பொருள் வீட்டுல இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தனம், தனம்னு எப்படி இருக்கணும்? ஒரு சொம்பு நிறைய காசு வைங்க. சொம்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொம்பு நிறைய ஒரு ஒரு 1000 ரூபாய்க்கு கூட சில்லற மாத்தி வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சொம்பா கூட வச்சுக்கோங்க. ஃபுல்லா காசு இருக்கணும். தனம். தானியம் ஃபுல்லா அதே சொம்ப அளவு ஃபுல்லா தானியம் ஃபுல்லா கொட்டி வைங்க. ஃபுல்லா கழுத்து மேல வரைக்கும் இருக்கணும். தனம், தானியம். பசும், பசும்னு இந்த கண்ணுக்குட்டி பசுமாட்டோட இருக்கக்கூடிய பசும் கன்று வைங்க. கோமாதா வச்சிருக்கோம் இல்லையா? பசு, தனம், தானியம், பசும். பகவத்ர லாபம். ஒரு பேப்பர்ல ஒரு இதுல எழுதிக்கோங்க. பச்சை இங்க்ல லாபம் அப்படின்னு எழுதிக்கோங்க. லாபம் எழுதி எழுதி பூஜை ரூம்ல வைங்க. தனம், தானியம், பசும், பகவத்ர லாபம், சதசம்பத்சரம். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, பெரியவா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்களோட ஃபேமிலி போட்டோஸ் இல்லைன்னா சுவாமி படங்கள் அப்படி எல்லாமே அதுல கலந்துருக்கிற மாதிரி வைங்க.